சுட்டெரிக்கும் தீக்குள் நான். என்னது இது? சோபா மேல ஊஞ்சல். அம்மா அது மீனுமா அதையமா போட்டு பிழியிற. அந்த நாய் குளிச்சு எத்தனை நாள் ஆகுது தெரியல. காலை வணக்கம். நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். வெளியில ஒரு வேலை விஷயமா வந்தேன். ஸோ அதனால இங்கே தான் இன்றைக்கி ஒரு vlog இருக்க போகுது. சூப்பராக அம்மாவை சமையல் பண்ண சொல்லியிருக்கேன். நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே சமைச்சு வைமான்னு சொல்லியிருக்கேன். ஸோ மத்தியானம் வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். தண்ணி வருது எங்கெல்லாம் வந்து டெய்லி காலையில் தண்ணி வந்துடும். அதுதான் அதை பிடிக்கிறது பெரிய வேலை. நான் நிறைய டைம் அம்மாட்டுக்கு வந்திருக்கேன். இதெல்லாம் சுற்றி காமிச்சிருக்கேன். புதுசாக காட்ட வேண்டியதில்லை. இது இந்த மருதாணி செடி மட்டும் தான் நல்லா வளர்ந்துடுச்சு. என்னை விட ஹைட்டாக வளர்ந்துடுச்சு. இல்லை போலாமா? இன்னைக்கு என்னென்னலாம் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு நான் உங்களுக்குலாம் காமிக்கிறேன் பாருங்களேன். புதினா வச்சு அம்மா வந்து புதினா ஜூஸ் அப்படி சொல்லிட்டு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. புதினா வாட்டர் அப்படி சொல்லிட்டு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அது வந்து இப்போ குடிக்கக்கூடாதான். 2 மணி நேரம் பொறுத்து தான் குடிக்கணுமா. அது பார்க்கலாமா? புதினா தண்ணி சொல்லிட்டு இது வந்து ஜூஸ் மாதிரி இஞ்சி நாட்டு சர்க்கரை புதினா லெமன்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதை வந்து 2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே இருக்கணுமா. அதுக்கப்புறம் தான் இது குடிக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. வெளியில் போகலாம். கத்திரிக்காவா? சங்கு வச்சுருக்க போல். சங்கு பூ மருதாணி நல்லா கலகலன்னு வந்துடுச்சு. தண்ணி வருது. இப்போதான் வரப்போகுது. மருதாணி வந்து நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது. இல்லைன்னா பிறச்சி அரைச்சி கையில் வச்சிடலாம். செட் ஆக மாட்டேங்குது. உடனே கோல்ட் ஆகுது. மேக்கப்புக்காக வந்திருந்தேன். இது வந்து ஃப்ளாட்டு தான். இங்கே மேக்கப் அவங்க வீடு இது. இங்கே முடிச்சுட்டு அவங்க வந்து ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ முடிச்சாச்சு. அதில் வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியான விஷயம், ஒரு குட்டி பாப்பாவுக்கு கூட பண்ணியிருக்கேன். அவங்க போஸ்ட் கொடுத்தது தான் கேட்டு ஒரு சின்ன கிளிப் மட்டும் வீடியோ எடுத்திருக்கேன். வந்து கிளம்பியாச்சு. அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கிளம்பிட்டேன். நம்ம வீடியோவுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப்பு கேட்டு வாங்கியிருக்கேன். இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தால் மீனோட எங்கள் அம்மா சண்டை போட்டுட்ருக்கு. அம்மாவுக்கு மீன்லாம் கட் பண்ண தெரியாது. கட் பண்ணியே வாங்கிட்டு வர வேண்டியது தானே. கூட்டமாக இருந்துச்சான். எடுத்துகிட்டு வந்துட்டு அதோட சண்டை போட்டுட்ருக்கு. இப்போ நான் மீனை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு மடவை மீன் மட்டும் சண்டை போட்டு க்ளீன் பண்ணிட்டாங்க. கவலை மீன் அப்புறம் இறால் இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு குழம்பு வச்சு கொண்டு போயிடுவேன் வீட்டுக்கு. போய் பார்க்கலாமா வாங்க. இறால் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. கவலை மீன் க்ளீன் பண்ணியாச்சு. மடவை மீன் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்காங்க. நான் வந்து கொண்டு போகிறேமான்னு சொல்லிட்டேன். புளி ஊற வச்சுருக்காங்க. மீன் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த தண்ணி இதை ஃபில்டர் பண்ணி சில்லுன்னு குடிக்க போகிறேன். சூப்பராக இருக்கும். ஓகேவா? அப்புறம் இன்றைக்கி அம்மா தான் சமைக்க போகிறாங்க. நான் சமைக்கலை. குட்டி குட்டி பாட்டில் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். குட்டி குட்டி குட்டி. ஆனால் எனக்கு இந்த மாதிரி நிறைய அடைச்சி வைக்க பிடிக்காது. எவ்வளோ பாட்டில் வச்சுருக்காங்க பாருங்கள். அழகாக இருக்குல்ல? ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கேன். இது வந்து செவ்வாய்க்கிழமை தான் இந்த வீடியோ போடுவேன். ஆனால் இன்னைக்கு திங்கக்கிழமை. சரியா? என்ன செவ்வாய்க்கிழமை மீனா அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு திங்கக்கிழமை. ஓகேவா? தனியா ரெடி ஆகிடுச்சு. இது வதக்கிட்டா இதையும் அதையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிருவியா? அதான் இதை ஆற வச்சுட்டு மல்லியோடு சேர்த்து அரைக்கணுமா? இதை அரைச்சிட்டு அதோட கூட போட்டு அரைச்சிக்கணும். சரி, ஓகே. வெங்காயம் தக்காளி தனியாக வேறு இப்போ வதக்கி இதை அரைச்சதெல்லாம் அதில் ஊற்றி வைக்கணும்ல. சரி சரி. இதில் மீன் குழம்பு வைக்க போறியா? சரி. ஏன் வெந்தயம்லாம் அவ்வளோ டப்பா வச்சுருக்கேன். என் கிணத்துல போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோ பாக்ஸ் இருக்குது. அதில் வைக்காம ஏன் தனித்தனியாக கிண்ணத்தெல்லாம் வச்சுருக்கேன். போடு போடு. வெந்தயம் யாரோ அழைக்கிறாங்க. கடுகு. ஏதாவது சமைக்க முடியுதா? 1008 வாட்டி கால் பண்ணி எல்லாரும் கூப்பிட்டுறாங்க. வெந்தயம் போட்டுட்டேன். மீன் குழம்புக்கா நல்லா இருக்குமா சீரகம் போட்டா? மீன் குழம்பு போட்டேன். 2 எண்ணெய் தான் போட்டேன். எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இது சின்னது அண்ணாண்டகிற வெங்காயத்துக்கு. இதுவா? இந்த வெங்காயம். ஓகே.
கரவாசில் கொஞ்சம் கொடுமா. எங்கே இல்லையே, இதுலேயே போட்டியா? சரி ஓகே. ம் அரைச்சிட்டியா? அரைச்சிடு. தக்காளி போட்டேன். மல்லித்தூள்லாம் போட்டியா குழம்புல? எல்லாம் வதங்கிடுச்சு. இது இந்த ஸ்டவ்ல மாத்திடுவா. இதில் தக்காளி கட் பண்ணாமல் வச்சிருக்கேன். தூக்கி வச்சிருக்கேன். ஓகே. எண்ணெய் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம் போடமா. எண்ணெய் இல்லாத மாதிரி இருக்கேம்மா. கொஞ்சம் எண்ணெய் ஊற்று. எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தெரியாது. ஆமாம், இல்லை எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு எண்ணெய் இருந்தால் தானே வரும். போதும் போதும் போதும். மடல் மீன் கடல் மடவை நல்லா இருக்குமா? இது சைடு முள்ள வெட்டவே இல்லையாம்மா நீ? சைடு முள்ள கட் பண்ணி எடுத்தாதான் முள் இருக்காது. கவலை இந்தாம்மா. ஆஃப் பண்ணிட்டா? கவலை மீன் தானே. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு வேகமாக வச்சு இறங்கிடு. சரி, மூடி வச்சிரு, அப்புறமா ஆட் பண்ணிக்கோ. கேட்டா இறாலுக்கு கடை இது எடுக்கவா? எடுத்துக்கிறேன். சரி. இப்போ வந்து இறால் தொக்கு பண்ண போகிறோம். இதை வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த இறால் தொக்கு எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன். அது போயிட்டு பாருங்கள். இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம். இட்லிக்கலாமா? இட்லி தோசை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பூரி அது மாதிரிலாம் தொட்டு சாப்பிடலாம். சரி, இது அப்படியே வேகட்டும். சுகர் வச்சு எடுத்து வச்சுருவேன். சரி. அண்ணா வீட்டுக்கு போயிட்டு ஒரு விசிட்டு. எங்கள் அண்ணா வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அண்ணா வீட்டுக்கு போயிட்டு ஒரு விசிட்டு. எல்லா வீட்டுக்கும் ஒரு செம்ம வெயில். இங்கே பாருங்களேன், இங்கெல்லாம் எப்படி வெயில் தெரியுது. சுட்டெரிக்கும் அனல், சுட்டெரிக்கும் தீக்குள் நான். எங்கள் அண்ணா வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அண்ணா வீடு வெயில் புழுக்குது பார்த்தீங்களா? செம்ம வெயில் சென்னையில். என்ன என்ன என்னன்னு கேட்டேன். சவுண்டு கொடுத்துக்கிட்டு வரும்போதே. இந்த பயம் இருக்கட்டும். இந்த ஊஞ்சலை கட்டி சோபா மேலே வச்சுருக்கேன். நான் எப்படி இதில் உட்காருறது? இப்படியே உட்காருவா? என்னது இது? சோபா மேலே ஊஞ்சல். கொஞ்ச நேரம் ஆச்சா நீ? எங்கள் அண்ணா வீட்டில் எங்கள் அண்ணாவோட டேஸ்ட்டை நான் காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாரும். போட நீ சின்ன வயசுல இருந்து. ஐயோ, ஃபேன் ஓடுதே, சத்தமே கேட்காதே. இதானே கரெக்டா? ஓகே. சின்ன வயசுலேருந்து எவ்வளோ பொம்மை, எங்கே போனாலும் பொம்மை. அந்த நாய் குளிச்சு எத்தனை நாள் ஆகுது தெரியல மேலே. இதுவும் குளிச்சு எத்தனை நாள் ஆகுது தெரியல. ஒரு கடையே வைக்கலாம். இங்கே பாருங்க, ஒரு கடையே வைக்கலாம். எங்கள் அண்ணன் இவ்வளோ பொம்மை இன்னமும். ஆனால் போனால் பொம்மை வாங்கிட்டே தான் இருக்கும். பொம்மை வாங்காமல் வரவே வராது எங்கள் அண்ணா. எங்கள் அண்ணா வீடு. அதாவது ஊஞ்சல் என்ன நீ கீழே எடுத்து வச்சுட்டு இருக்க ஊஞ்சலை சோபாலேருந்து. ஊஞ்சலை கட்டி சோபாவில் யாருன்னா வந்தால் சோபாவில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே. அப்பா செம்ம வெயில் இல்லை இங்கெல்லாம். அது எங்கள் அண்ணா வீட்டு தோட்டம். இங்கே பாருங்கள், ஒரு ரோஸ் பூத்து இருக்குது, அழகாக இருக்குல்ல. இது வந்து மல்லி, அடுக்கு மல்லி.
பூத்து இருந்துச்சு காலையில் வெக்குமல்லி. எங்கே பார்த்தேன் பூத்து இருந்தது. சூப்பராக இருக்குல்ல. குட்டி தோட்டம். மல்லி, ரோஸு, கனகாமரம், மருதாணி எல்லா பூவும் இருக்குது. நல்லா கொளுத்துற வெயிலில் வீட்டை சுற்றி காமிச்சிட்ருக்கேன். பாவம் என் வண்டி வெயிலில் நிற்கிது. ஏதோ குட்டி பசங்க உள்ளே வந்து போகுது, சிரிக்குது. ஏய், யார் நீங்களா? வீட்டுக்கு வந்தாச்சு. நேற்று ஈவினிங் போயிட்டு அப்புறம் அம்மா வீட்டில் தங்கிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக விளாக்லாம் எடுத்துட்டு, இதில் என்ன ஒரு காமெடி தெரியுமா? மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சார்ஜ் இல்லாமல் ஃபோன் கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வகை வகையாக சமைச்சோம்ல, மீன் குழம்பு எல்லாம் வச்சோம்ல, சாப்பிட்டதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அதாவது என்னென்ன பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாமா? அம்மா நான் சமைச்சிட்டு இது வந்து மடவை மீன். இங்கே பாருங்க, மடவை மீன் வந்து சமைக்கலை, அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருந்தாங்க. மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதை அப்படியே கொடுத்து விட்டுட்டாங்க. இது வந்து ட்ரெஸ் எல்லாம் என்ன போகுது. இது வந்து மீன் குழம்பு. நான் சாப்பிட்டுட்டு மீதி இருக்க கவலை மீன் குழம்பு பார்த்தீங்களா. நான் மத்தியானம் சாப்பிட்டுட்டு மீதி கவலை மீன் குழம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன், தெரியுதா? நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். இது வந்து இறால் மசாலா. வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன்ல, இந்த வீடியோ இன்னைக்கு மத்தியானம் போட்டிருக்கேன், போய் பாருங்க. இந்த இறால் மசாலா அம்மா பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். சரியா? அவ்வளோதான். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்துட்டேன். முக்கியமாக இது பறிச்சிட்டு வந்தேன், நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன்ல, மருதாணி. இது ஏன் பறிச்சிட்டு வந்தேன் அப்படின்னா, இது வந்து நான் கைக்கு போடுவேனா அப்படின்னா போட மாட்டேன். ஏன்னா எனக்கு மருதாணி போடுறது ரொம்ப பிடிக்கும். கழட்ட முடியல. இது நம்ம கிரே ஹேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டை அடிக்கிற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்கும், அவங்களாம் வந்துட்டு டை அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருதாணி கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக பறிச்சிட்டோம். கருவேப்பிலை மாதிரி இருக்குல்ல பார்க்க, அப்படியே ஒடிச்சிட்டு வந்துட்டேன். மருதாணி கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மருதாணியை வந்து அரைச்சிட்டு கிரே ஹேர் இருக்குல்ல தலையில, அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து கோல்டு ஆகாது, ஒத்துக்கும் அப்படின்னா அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் டை அடிச்சிங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு கிரே ஹேர் மாறாது. நிறைய பேருக்கு டை போட்டா ரொம்ப நாள் வராது, உடனே வந்து கிரே ஹேர் தெரியும்ல. ஆனால் இந்த மாதிரி மருதாணி அரைச்சி போட்டுட்டு அது ஒரு மாதிரி ரெட் கலர்ல மாறிடுதுல்ல, அதுக்கு மேலே நீங்கள் டை அடிச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். உங்களுக்கு டை போனா கூட கிரே ஹேர் வந்து தெரியாம மறைக்கும். ஏன்னா மருதாணி வந்து கொஞ்சம் நாளைக்கு நம்மளுக்கு இருக்கும்ல தலையில. ஸோ அதனால இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க வந்து இதை பயன்படுத்திக்கோங்க. சரியா? இந்த விளாக் வந்து இதோட முடியுது. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும். அப்பதான் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட முடியும். சரியா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய்.